வணக்கம், நான் டாக்டர் கோபிநாத் துரைசாமி, கிளினிக்கல் லீட் சீனியர் கன்சல்டன்ட் ஆர்த்தோபெடிக் சர்ஜன், பிஎல் ஹாஸ்பிட்டல், சென்னை. இந்த வீடியோவில் நம்ம நானோஸ்கோப் அண்ட் நானோ நீடில் ஸ்கோப் பற்றின ஒர்க்கிங் டெமோ பார்க்க போகிறோம். இந்த நானோஸ்கோப்பும் நானோ நீடில் ஸ்கோப்பும் நம்ம டே கேர் ப்ரொசீஜர்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஜாயின்ட்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அதை ஸ்கோப் போட்டு பார்க்க வேண்டிய நிலைமை இருந்தால் அதை அதுக்காக யூஸ் பண்ணுற ப்ரொசீஜர்ஸ். வாங்க டெமோவை பார்க்கலாம். இதுதான் ஒரு நானோஸ்கோப்போட ஒர்க்கிங் டெமோ. இது ஒரு டெமோ நீ ஜாயிண்ட். இந்த நீ ஜாயிண்ட்டில் நம்ம முட்டியில் எப்படிலாம் ஜவ்வுலாம் இருக்கும் அதே மாதிரி இதை செஞ்சுருப்பாங்க. ஸோ இதில் மெனிஸ்கஸ்ன்ற ஜவ்வு இருக்குது, ஏசிஎல், எம்சிஎல், எல்சிஎல், பிசிஎல் ஜவ்வுலாம் இருக்குது. சில சமயம் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரியில் இந்த ஜவ்வில் ஏற்படுற டேமேஜ்னால ஏற்படுற காயத்துக்காக பண்ணுற அறுவை சிகிச்சை தான் ஆர்த்தோஸ்கோபி ப்ரொசீஜர்னு சொல்லுவோம். அது ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரியாகவும் இருக்கலாம், ஒரு ஜாயிண்ட் ப்ரிசர்வேஷன் ப்ரொசீஜராகவும் இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ அதோட லேட்டஸ்ட் டெக்னாலஜி தான் நானோஸ்கோப். நம்ம ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இப்போது இந்த முட்டிக்குள்ளே இந்த ஸ்கோப்பு பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு லைவ் டெமோ காட்ட போகிறோம். பார்க்கலாமா? இதை ஒரு பேஷண்ட் முட்டின்னு வச்சுக்கோங்க. இப்போது இதுதான் நானோஸ்கோப். வழக்கமாக ஒரு சின்ன இன்சிஷன் மூலமா இந்த ஸ்கோப்பை நம்ம முட்டிக்குள்ளே கொண்டு வரும். இப்போ முட்டிக்குள்ளே ஒரு சின்ன நுண்துளை வழியாக கொண்டு வரும்போது இந்த கேமராக்குள்ளே இருக்கிற லைட் சோர்ஸும் அந்த கேமரா ஃபீடும் அந்த மானிட்டரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது அப்படியே உள்ள லிகமெண்ட்ஸில் இருக்கிறது அப்படியே மேக்னிஃபை பண்ணி காட்டும். நம்மளால் இந்த கேமராவை முட்டிக்குள்ளே எந்த கார்னருக்கு வேணால் கொண்டு போய் காட்ட முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மெனிஸ்கஸை பார்க்குறோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஏசியில் பார்க்க முடியும், முட்டிக்குள்ளே இருக்கிற ஜவ்வில் பார்க்கலாம். ஸோ முட்டியை மடக்கி பார்க்கும்போது அதில் ஏற்படுற கேப்னால இந்த கேமராவில் இன்னும் பெட்டராக உள்ளே போக முடியும். அப்படி உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா உள்ள ஜாயிண்ட்குள்ளே இருக்கிற எல்லா டேமேஜும் இந்த கேமரா பிக்கப் பண்ணும். பிக்கப் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ்னால் ஜாயிண்ட்குள்ளே என்ன ப்ராப்ளம் நல்லா துல்லியமாக பார்க்க முடியும். அதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்மளால் சைமல்டேனியஸாக கொடுக்க முடியும். இதுதான் நானோஸ்கோப்போட ஒர்க்கிங் டெமோ. நம்ம நானோஸ்கோப் பார்த்தோம் இல்லையா? இப்போ அதோட லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட் தான் இது நானோ நீடில் ஸ்கோப். நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ கேமரா ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதே நானோஸ்கோப் மாதிரி இந்த ஜாயிண்ட்குள்ளே இந்த நானோ நீடில் ஸ்கோப் சேம் ப்ரொசீஜர் தான், ஆனால் சைஸும் கம்மியாகிடுச்சு, வெயிட்டும் கம்மியாகிடுச்சு. இந்த நானோஸ்கோப்பை முட்டிக்குள்ளே செலுத்தும் போது அதில் இருக்க லைட் சோர்ஸும் கேமரா ஃபீடும் இந்த பக்கத்தில் இருக்க லேப்டாப்பில் ரெக்கார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நம்ம ஜாயிண்ட்குள்ளே இருக்க என்ன பிரச்சனையோ ஒரு சின்ன இன்ஜெக்ஷன் மூலியமாகவே நம்மளால் கண்டறிஞ்சு பேஷண்ட்டுக்கு சொல்ல முடியும். அது சொல்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் நம்ம சைமல்டேனியஸாக கொடுக்க முடியும். இந்த நானோ நீடில் ஸ்கோப்போட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் எழுதுவோம், ஆனால் எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கே போகிறதுக்கு பயப்படுவாங்க. அதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ்ட் ரூம்குள்ளே போகிற ஒரு ஃபியர், அது பேர் கிளாஸ்ட்ரோஃபோபியா. அந்த மாதிரி பேஷண்ட்ஸை வழக்கமாக என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மயக்கம் ஊசி கொடுத்து தூங்க வச்ச பிறகு தான் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் நானோஸ்கோப்போட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வைட் அவேக் ப்ரொசீஜரே பண்ணிக்கலாம். அப்படின்னா பேஷண்ட் முழிப்போடு இருக்கும்போது சின்ன ஒரு மருத்துவ ஊசி போட்டு இந்த முட்டிக்குள்ளே இந்த கேமரா செலுத்தி முட்டிக்குள்ளே என்ன பிக்சர் இருக்குன்னு சொல்லிட்டு லைவ் ஃபீடை எடுத்து நம்மளால் டயக்னோஸ் பண்ண முடியும். ஒரு டயக்னோஸ்டிக் டூலாகவும் இது யூஸ் ஆகும், ஒரு தெரப்பியூட்டிக் டூலாகவும் இது யூஸ் ஆகும். ஸோ இந்த நானோஸ்கோப்போட டெக்னாலஜினால நம்மளால் ஒரு மினிமல் இன்வேசிவ்ங்கிற வார்த்தையை விட ரொம்ப ரொம்ப மைன்யூட் இன்வேசிவ் டெக்னிக்காலே நம்மளால் அறுவை சிகிச்சையோ இல்லை டயக்னோஸ்டிக் ப்ரொசீஜரோ இது பண்ணி பேஷண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல பிரதிபலன் கொடுக்க முடியும். நீடில் நானோஸ்கோப் பற்றின லைவ் டெமோ, பேஷண்ட் டெமோவை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நான் டாக்டர் கோபிநாத் துரைசாமி, பிஎல் ஹாஸ்பிட்டல், சென்னை.